ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு தீயல் தான். கேரளா ஸ்பெஷல் பச்சை தீயல். சாதாரணமாக தீயல் செய்யும்போது தேங்காய் ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துடுவாங்க. ஆனால் இந்த தீயல் கொஞ்சம் வித்தியாசமாய் தான் நம்ம தயார் பண்ண போகிறது. நல்ல சூப்பர் டேஸ்டான இந்த பச்சை தீயல் சீக்கிரமாயும் டேஸ்டியாயும் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை தீயல் செய்யறதுக்காக 2 முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன். 50 கிராம் இருக்கும். கூட ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, ஒரு நூல்கோல், 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோ நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமெങ്കിലും இந்த தீயல் செய்கிறதுக்காக எடுக்கலாம். முருங்கைக்காயும் தக்காளியும் நான் நீளத்தில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கு. மீதியெல்லாம் இந்த மாதிரி தான் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது நமக்கு ஒரு குக்கர்லேக்கு மாற்றலாம். சீக்கிரம் வெந்து வர்றதுக்காகத்தான் குக்கர்லேக்கு வேக வச்சு எடுக்க போகிறேன். இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, அதே மாதிரி இது வேகிறதுக்காக தண்ணி, இதையும் ஊற்றி ஒரே ஒரு விசில் விருந்த வரைக்கும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக வெந்து போகக்கூடாது. அதனால தான் ஒரே ஒரு விசிலில் நம்ம இது வேக வச்சு எடுக்க போகிறேன். முருங்கைக்காயெல்லாம் வெந்து போயால் நல்லா இருக்காது. அதனால தான் சாதாரணமாக தீயல் செய்யும்போது 1-2 வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் தீயல் தயார் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பச்சை தீயலில் நமக்கு இதே மாதிரி அதிகமாக காய்கள் சேர்த்து தயார் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த காய்களெல்லாம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு கடாயிலேக்கு 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவே எடுத்துக்கோங்க. இது ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடாக்கி எடுக்கணும். ஆனால் தீஞ்சு போகக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த வரமிளகாத்தூளெல்லாம் சூடு பண்ணி எடுக்கணும். வரமிளகாத்தூளிൻ്റെയും கொத்தமல்லி தூளிൻ്റെയും எல்லாம் பச்சை வாசம் போகிறதுக்காக தான் நம்ம இது சூடு பண்ணி எடுக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி கலர் விட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் கூட தீஞ்சு போகக்கூடாது. அந்த மாதிரியான நம்ம குழம்பிൻ്റെ டேஸ்ட் வேറെ ஆயிடும். இப்போ இது நல்லா சூடாயிருக்கு. இதிலேக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்தியிருக்கு. நீங்கள் சாதாரணமாக வரமிளகாய் தூளாக இருந்தால் உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியோட ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேக்கு நம்ம இப்போ சூடு பண்ணி எடுத்த வரமிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் மஞ்சள் தூளும் சேர்க்கலாம். கூட 1 டீஸ்பூன் சீரகம் நான் சேர்த்தியிருக்கு. கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். இதொன்று அரைச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகிட்டு நம்ம இது அரைச்செடுக்கணும். நல்லா ஸ்மூத்தாகிட்டு அரைஞ்சி வரணும். இப்போ அந்த மாதிரி நான் அரைச்செடுத்திருக்கு. கடுகு தாளிக்கும் போது இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸை இதிலேக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வேக வச்செடுத்தா நம்ம காய்களெல்லாம் ஒரு மண் சட்டியிலேக்கு நான் மாற்றி இருக்கு. இது நமக்கு ஸ்டவ்வில் வச்சு மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சு நான் நல்லா கொதிக்க விட்டிருக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்செடுத்த தேங்காய் இதிலேக்கு சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தியதுக்கு அப்புறமா இது கொதிக்க விடக்கூடாது. மிக்சியோட ஜார்லேக்கு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி அந்த ஜாரு கழுகி அந்த தண்ணியும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்ல சூடாகணும். ஆனால் இது கொதிக்க விடக்கூடாது. இனி இதிலேக்கு கொஞ்சம் புளி தண்ணி நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்லே புளி நான் இதிலேக்கு ஊற வச்சு எடுத்தது, புளிஞ்செடுத்த தண்ணி தான் இது. புளி உங்களோட இஷ்டத்துக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா சூடாயிருக்கு. ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். மண்சட்டி நமக்கு ஸ்டவ்வில் இருந்து மாற்றலாம். இனி நமக்கு கடுகு தாளிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்தியிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். அதிலேக்கு கடுகு போட்டிருக்கு. கூட 4 சின்ன வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பின்னாடி வரமிளகாயும் கறிவேப்பிலையும் நமக்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள். இது மஸ்டாய் நீங்கள் சேர்த்தி தான் ஆகணும். அதுதான் நம்ம குழம்பிൻ്റെ டேஸ்ட்டு அதிகமாக்கிடும். இனி நம்ம மண் சட்டியிலே குழம்பிலேக்கு கடுகு தாளிச்சது சேர்க்கலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது நல்லா கலரி விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டில் பச்சை தீயல் ரெடி ஆகிருக்கு. சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.